spicetamil. Hi, welcome to spicetamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வறுத்து அரைச்ச கோழி குழம்பா மசாலாவா? ஓகே, தேங்காய் போடல, மசாலானே வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் 7 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது ஆந்திரா சில்லின்றதுனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 7 எடுத்திருக்கேன். நம்ம ஒரு சில்லின்னா 10 எடுத்துக்கலாம். இதோட தனியா மல்லி விதை 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 இன்ச், 4 கிராம்பு, ஏலக்காய் 2, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலாவில் பட்டை கிராம்பு ஏலக்காவை தவிர மற்ற கரம் மசாலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கூட ரோஸ்ட் பண்ணலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷமும் ரோஸ்ட் பண்ணலாம். சிம்மில் வச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணோன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மசாலாஸ் எல்லாம் வறுபட்டுருச்சு, இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணுங்கள். இதோட 2 தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு இஞ்சி பூண்டு தேவை. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கறதுனால தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன். அப்படி பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு நறுக்கியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளோ போதும். நம்ம வறுத்த மசாலாஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது அரைப்பட்டுருச்சு, இது கூடவே வெங்காயம் தக்காளியும் அரைச்சிடலாம். மசாலா சூப்பராக அரைப்பட்டுருச்சு. சிக்கனை கடாயில் கூட சமைக்கலாம், நான் சீக்கிரமாக முடியணும்னு குக்கரில் செய்கிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை 2, அன்னாசிப்பூ 1, இது ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு அன்னாசிப்பூ வாசனை பிடிக்காது, அப்படி பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இதோட சிக்கன் 3/4 கிலோ சேர்க்குறேன். சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே 1 கப் தண்ணி சேர்த்து இதில் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, சிக்கன்லேயும் தண்ணி விடும். நமக்கு செமி கிரேவியாக வேணும். குக்கரை மூடி போட்டு ஹையில் 1 விசில் விட்டால் போதும், சிக்கன் சூப்பராகவே வெந்துடும். விசில் வந்துருச்சு, சிக்கனும் சூப்பராகவே வெந்திருக்கு. பக்கத்தில் நம்ம மசாலாஸ் வறுத்த பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பாதி வெங்காயம் நறுக்கி சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், 1 நிமிஷம் வறுத்தா போதும். அப்படி உங்களுக்கு க்ரன்ச்சி ஆனியன்ஸ் நடுவில் வர்றது பிடிக்கலை அப்படின்னா பிரியாணிக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துட்டு அதையும் சேர்க்கலாம், டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை சேர்த்தாச்சு, கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செம்மையாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதே மசாலா ப்ராய்லர் சிக்கனுக்கு பதிலாக நாட்டுக்கோழியில் செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.